நெய் ஒரு கரண்டி ஊற்றிடலாம். ஒரு மாங்காய், துருவின மாங்காய் சேர்த்துருக்கோம். இது நல்லா வேகட்டும். இது நல்லா வேகட்டும். நம்ம மாங்காய் அல்வா செய்யலாம். நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டுடலாம். இப்போது மாங்காய் நல்லா வெந்திருக்கு. இதில் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி முந்திரி போட்டுக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். இதை நல்லா கலரியாச்சு. இப்போ நம்ம இனிப்புக்காக சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாம் இப்போது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போது நல்லா எல்லாமே சேர்ந்து வெந்திருக்கு. இன்னும் நல்லா நம்ம வதக்கலாம். இதில் நம்ம இந்த வதக்கிட்டு இருக்கிற பக்குவம் தான் நமக்கு நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு கிடைக்கும். இப்போது சூப்பரான மாங்காய் அல்வா ரெடி. இது உங்களுக்கு நல்ல ஒரு கொழகொழப்பான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் மாங்காவை அரைச்சி போட்டலாம். அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அல்வா பதத்துக்கு அது வரும். நம்ம இன்றைக்கி இந்த மெத்தடில் செஞ்சுருக்கோம். சூப்பரான மாங்காய் அல்வா ரெடி. இதே மெத்தடில் செய்யுங்க. நெய் மணக்க சூப்பர் மாங்காய் அல்வா ரெடி.